ரோஸ் பிரஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இது ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு வீடியோங்க. இது ஆக்சுவலாக ரொம்ப பெருமையாக இருக்குது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருப்பாங்க. அஜித் ரசிகர்லாம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை, அதாவது அவங்க படைச்ச மாதிரி அவங்க கொண்டாடக்கூடிய விஷயம் தான் அது. எனக்கும் அங்கே ரொம்ப நேற்றுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நானே ஒரு சாதனை பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஆகுது. தலை ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு போயிட்டாருன்னே சொல்லாங்க. ஆமாங்க, அவர் வாங்கிக்கிற விருது என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்மபூஷன்ன்ற விருது வாங்கியிருக்காரு. பத்மபூஷன் விருது பார்த்தீங்கன்னா சாதாரண விருது இல்லைங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்திய அரசால் கொடுக்கப்படுற விருது. முதல் விருது பார்த்தீங்கன்னா பெரிய விருதுன்னு சொல்லுவாங்க, பாரத் ரத்னா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பத்ம விபூஷன். மூன்றாவது பார்த்தீங்கன்னா பத்மபூஷன் விருது. இந்த விருது தான் இன்னைக்கு தலைக்கு கொடுத்துக்கிறாங்க. சரி, தலைக்கு தலைன்னு சொல்லக்கூடாது, நம்ம அஜித்குமார் அவர்களுக்கு ஏன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த நடிகருக்கான விருது, அதாவது கலைன்ற ஒரு இதில் கொடுத்துருக்காங்க அவருக்கு. இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வாங்கிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா 1984ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் அவர்கள் வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் 16 வருஷம் கழிச்சு 2000 ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வாங்குறாங்க. 2014ஆம் ஆண்டு கமலஹாசன் அவர்கள் வாங்குறாங்க. 2024ஆம் ஆண்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கொடுக்கப்படுது. 2025 நம்ம அஜித்குமார் அவர்களுக்கு கிடைக்குது. வெறும் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 5 பேர் மட்டும்தான் இந்த அவார்டு வாங்கியிருக்காங்க, நடிகர்களை சொல்றேன். ஸோ அப்போ பாருங்க எந்த அளவுக்கு தன்னுடைய வேலையை கரெக்டாக பார்த்துருப்பாரு, ஒரு அர்ப்பணிச்சு நடிச்சிருப்பாருன்னு சொல்லாங்க. ஆக்சுவலாக அஜித்குமார் பார்த்தீங்கன்னா ஃபேஷன் துறையில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தார். அப்புறம் பைக் ரேசிங்ல இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருந்திருப்பாருன்றது உங்களுக்கு முன்னாடியே தெரியும். பட் ஆனால் ஒரு ஃபேஷனில் போகலான்னு சொல்லிட்டு ஃபேஷன் டிசைனிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தால ஸோ அப்படியே போயிட்டு இருந்தார். அவங்க அம்மா ஒரு வாட்டி சொன்னாங்களா, நீ எதுக்கு இதெல்லாம் போய் டைம் வேஸ்ட் பண்ணுற, நீ போயிட்டு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஈரோடுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ ஈரோடுக்கு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா திரு சுப்பிரமணியம் அவர்களுக்கு அஜித்குமார் அவர்களுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி நீ இங்கடா போற, நீ வேண்டாவா, நீ வா, உனக்கு என்ன பிடிக்கும் அதை நீ பண்ணு, நான் அப்பா உனக்கு 2 வருஷம் நான் உனக்கு டைம் தரேன், அவ்வளோ சீக்கிரம் சினிமா வாய்ப்பு கிடைச்சா நீ பண்ணு, இல்லைன்னா அம்மா சொல்றது நீ செய்யடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷம் நீ எடுத்துக்கிடான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாரு. அவங்க அப்பா சொன்ன ஒரு வார்த்தைக்கு 2 வருஷமா கடினமான உழைச்சி ஒரு சினிமா துறையில என்ட்ரி ஆகுறாரு. என்ட்ரி ஆகிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்குறாரு. இது அஜித்குமார் அவர்களுக்கு ஏன் எப்படி ரசிகர் வந்தாலும் கேட்டாலும் அவரே வியப்படுவார். எனக்கே தெரியல, என்ன ஏன் இவங்களுக்கு அவ்வளவு பிடிக்குதுன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அஜித் ரசிகர்களும் அப்படிதான். அஜித் ரசிகர்கள்ட்ட நீங்க யார்கிட்ட போய் கேட்டாலும் சரி, என்ன உங்களுக்கு ஏன் அஜித்தை பிடிக்கும்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அவங்களும் இதே வார்த்தை சொல்லுவாங்க, எனக்கு தெரியல, ஆனா அஜித் அவர்களை எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இப்ப நான் சொல்ல போறேன், இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவரா உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இப்படிதாங்க தோணுது. ஆக்சுவலா இது அஜித்குமார் அவர்களுக்கு பெருமை கிடையாது, அந்த பத்மபூஷன் விருதுக்கு தான் பெருமைன்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்குங்க ஒரு அவருக்கு தான் அந்த விருது போகணுன்றது இருக்கு. அதாவது மனுஷன் எனக்கு எந்த பதவியும் வேணாம், எனக்கு எப்படியும் கூப்பிடாதீங்க, பட்டமும் வேணாம், பதவியும் வேணாம், எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்றவருக்கு ஒரு பதவி தேடி அவர் உட்காருதுன்னா அவர் சும்மா வாங்காது. 2025ல இருந்து பாருங்க, அவர் தொட்டதெல்லாம் வெற்றி. அவருக்கு மிகப்பெரிய பிடிச்ச கார் ரேசிங்ல வெற்றி பெறார், 3ஆவது இடம் வாங்குறாரு. இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு விருது கிடைக்குது. இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ட்வீட்ல ஒரு நெகிழ்ச்சியான ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இந்த விருது கொடுத்த பாரத பிரதமர் அவர்களுக்கும் அப்புறம் குடியரசுத் தலைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறாரு. அப்புறம் ரசிகர்கள் தான் சொல்றாரு. அப்புறம் யூனிட் அவங்க டீம் மேட்ஸ்க்கு எல்லாமே நன்றி எல்லாம் சொல்லிட்டு ஒன்னு சொல்றாரு, எங்க அப்பா இருந்திருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு, அவரால் தான் நான் இதை வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. நம்ம கேட்கும்போது கஷ்டமா போயிடும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்க அப்பா தான் இந்த மாதிரி நீ பண்றா, அவனுக்கு பிடிச்சத போய் பண்றா அப்படின்னு சொன்னார். ஸோ அதனாலதான் அஜித் இது மாதிரி போனார். ஸோ இதெல்லாம் பார்க்கும் போது இவருக்கு தாண்டா கிடைக்கணும் இந்த விருது இவரு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா அஜித் ரசிகர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்துல இருக்காங்கன்னு சொல்லாங்க. எனக்கெல்லாம் எப்படி இப்ப பாருங்க, இப்ப படம் ரிலீஸ் ஆக போகுது, இப்ப விருது வேற வாங்கியிருக்காரு, அடுத்து ஏப்ரல்ல வர இன்னொரு படம் ரிலீஸ் ஆக போகுது, அப்புறம் அக்டோபர் வரல ஒரு புது படம் சைன் பண்ண போறாரு. சோ இந்த மாதிரியான ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த 2025ல நடக்கும் போது இதெல்லாம் நான் எப்படின்னு நான் சொல்லுவேன்.
அஜித்குமார் ஒரு நல்ல நடிகர், ஒரு நல்ல மனிதர், எல்லாருக்கும் உதவக்கூடிய மனிதருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விருது கிடைச்சிருக்குங்க. ஸோ பாத்தீங்கன்னா, ஆனா ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து என்னன்னு தெரியுது, இன்னும் புரியல, கேட்டா உச்ச நடிகர்னு சொல்றாரு. ஆனா வந்து இது வரைக்கும் வந்து எந்த பெரிய பட்டமும் இந்த மாதிரிலாம் வாங்குனது கிடையாது, யாரும் கொடுத்தது கிடையாது. ஆக்சுவலா வந்து இவருக்கு கொடுத்த பட்டம் கூட வச்சுங்களேன், அந்த பட்டத்தை வந்து இவர் மத்தவங்க கிட்ட புடுங்கிதான் வாங்கினார் தவிர வேற எதுவுமே பண்ணது இல்ல. சினிமால தான் ஒன்றும் இல்லை கேட்டா இவரே வந்து அவரே உச்ச நடிகர்னு சொல்லிப்பாரு. மத்தவங்க பட்டத்தை வந்து புடுங்கிறதுக்கு பிளான் போட்டார், சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம். அதுவும் வந்து வேலைக்காம போச்சு. இப்ப அதுவும் சரி வரலன்னு சொல்லிட்டு இப்போ அரசியல்ல குடிச்சிருக்காரு. அதாவது நல்ல எண்ணமும் மக்கள் மேல வந்து ஒரு நல்ல ஒரு மரியாதையும், அவங்க மக்கள் மேல நல்ல அபிப்பிராயம் வச்சிருந்துன்னு வச்சுக்கலாம், ஒரு நல்ல எண்ணம் வச்சிருந்தாலே போதும், அவார்டு இல்லைங்க, எல்லாமே உங்களுக்கு தேடி வரும்ன்றத நான் சொல்லிக்கிறேன். மீண்டும் சொல்றேன், அஜித்குமார் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களும் நன்றிகளும் ரோஸ்ட் பை சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். you